வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா, தமிழ்ல 2019ல வெளியான V1 மர்டர் கேஸ் அப்படின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இது ஒரு பக்கவான சஸ்பென்ஸ் த்ரில்லர் படம்னு சொல்லலாம். ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் சூப்பரா கொண்டு போயிருப்பாங்க. நீங்க எதிர்பார்க்காத நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் இந்த கதையில வச்சிருப்பாங்க. கண்டிப்பா இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிக்கும் நம்புறேன். இந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக்க போடுங்க. அது மூலியமா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும். மேற்கொண்டு டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே நைட்டு நேரம் நர்மதான்ற ஒரு பொண்ணை காட்டுறாங்க. வேலையெல்லாம் முடிச்சுட்டு அவங்க வீட்டுக்கு தான் நடந்து போயிட்டு இருக்காங்க போல. இப்ப இன்பான்னு ஒருத்தரை காட்டுறாங்க. இந்த இன்பாவும் சிஸ்டத்துல ஏதோ வேலை பார்த்துட்டு இருக்காரு. இப்ப திடீர்னு என்ன நினைக்கிறாருன்னு தெரியல, ஸ்க்ரூ டிரைவரை தேடி எடுக்கிறாரு. இப்ப திரும்பி நர்மதாவை நமக்கு காட்டுறாங்க. நர்மதாவை யாரோ ஃபாலோ பண்ற மாதிரி அவங்களுக்கு தோணுது. நடுவுல திரும்பி திரும்பி பார்த்துட்டு இருக்காங்க. யாரோ ஃபாலோ பண்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. ஆனா ஃபாலோ பண்றது யாரு என்னன்னு நமக்கு தெரியல. இப்ப நர்மதா வந்துட்டு இருக்காங்கல்ல, அவங்க கழுத்துலயே யாரோ கத்தி வச்சு அட்டாக் பண்ணிடுறாங்க போல. அவங்க கழுத்துல இருந்து ரத்தமா ஊத்திட்டு இருக்கு. இவங்களுமே தடுமாறி கீழே விழுந்துடுறாங்க. அப்படி அட்டாக் பண்ண நபர் அங்க இருந்து கிளம்பிடுறாரு போல. இவங்க தவண்டு அவங்க வீட்டுக்கிட்ட போனோம் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. இன்பான்னு ஒருத்தர் ஸ்க்ரூ டிரைவர் எடுத்த மாதிரி காமிச்சாங்கல்ல, அந்த ஸ்க்ரூ டிரைவர்ல ரத்தம் இருக்கு. அந்த ரத்தத்தெல்லாம் இவர் கழுவி ஸ்க்ரூ டிரைவரை ஒரு இடத்துல வைக்கிறாரு. எதனால இந்த மாதிரிலாம் பண்றாரு அப்படின்றது தெரியல. அதே மாதிரி நர்மதா தவண்டு இன்பாவை பார்க்கறதுக்காக தான் வீட்டுக்கிட்ட வராங்க. இங்கதான் V1 படத்தோட டைட்டில போடுறாங்க. இப்ப படத்தோட ஹீரோவை காட்டுறாங்க. இவரோட பேரு அக்னி அப்படின்றது. அக்னி வீட்டுக்கு வரும்போது வீட்டுல கரண்ட் இல்ல போல, ரொம்ப இருட்டா இருக்கு. இருட்ட பார்த்தா இவருக்கு பயம் போல. இப்ப பொறுமையா தான் மேல ஏறி வந்துட்டு இருக்காரு. அப்படி வந்துட்டு இருக்கும் போது அங்க ஒரு சின்ன பொண்ணை பாக்குறாரு. அந்த சின்ன பொண்ணு வேற ஏதோ ஒரு இடத்துக்கு ஓடுறா. அவளை பிடிக்கலான்னு ட்ரை பண்றாரு. அதுக்குள்ள அந்த பொண்ணு அங்க இருந்து ஓடிடுறா. இப்பதான் ஹீரோவும் வேற ஒரு பொண்ணு உட்காந்து மியூசிக் பிளே பண்ணிட்டு இருக்கிறத கவனிக்கிறாரு. அந்த பொண்ணையே பார்த்துட்டு இருக்காரு. அந்த பொண்ணுக்கு பின்னாடி ஒரு நபர் வரான். அவன் கன்னை வச்சு அந்த பொண்ணை ஷூட் பண்றான். இதை பார்த்து இவர் பயங்கரமா ஷாக் ஆயிடுறாரு. இது எல்லாமே ஹீரோ மைண்டுக்குள்ள ஓடிட்டு இருக்க விஷயம் தான். ஹீரோ சட்டுன்னு கனவுல இருந்து முடிக்கிறாரு. அதாவது இவர் தெரபிஸ்ட் கிட்ட தான் வந்திருக்காரு. தெரபிஸ்ட் தான் இவரை டீப் ஸ்லீப்க்கு போக வச்சிருக்காங்க. அக்னியோட ஒய்ஃப்க்கு ஏதோ ஆயிருக்கு போல. அதுல இருந்து இவருக்கு ஒரு ப்ராப்ளம் ஏற்பட்டிருக்கு. அதாவது இருட்ட பார்த்தாலே இவர் ரொம்ப பயப்படுவாரு. அதனால வேலையை சீக்கிரமாவே இவர் முடிச்சுப்பாரு. இதுக்காக தான் தெரப்பிக்காக இந்த டாக்டர் கிட்ட வந்துட்டு இருக்காரு. தெரபிஸ்ட் இருக்காங்கல்ல, இன்னும் உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்கதான் செய்யுது, நீங்க இன்னும் செஷனுக்காக வரணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. எனக்கு ஏகப்பட்ட வேலை இருக்கு, நான் இன்னைக்கு வந்ததே அதிகம், என்னால இதுக்கப்புறம் வர முடியாது அப்படின்ற மாதிரி இவரும் வேகமா கிளம்புறாரு. இப்போ ஒரு பொண்ணை பாக்குறதுக்காக ஸ்கூல் வாசல்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. எல்லாருமே ஸ்கூலை விட்டு வெளியே வராங்க. அந்த பொண்ணுமே கையில ஒரு பலூனை எடுத்துட்டு வரா. ஆனா மத்த பசங்க இருக்காங்க பாத்தீங்களா, அந்த பலூனை பறக்க விட்டுறாங்க. இதை நினைச்சு அந்த பொண்ணு பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. இதை இவரும் கவனிச்சிட்டு இருக்காருல. இப்ப பலூனை வாங்கிடுறாரு. அந்த பொண்ணுக்கு தெரியாம அந்த பொண்ணோட பேக்ல கட்டி விட்டுறாரு. அந்த பொண்ணு இவருக்கு தெரியும் போல. ஆனா அந்த பொண்ணு கிட்ட பேச நினைக்க மாட்டாரு. அந்த பொண்ணுக்கு தெரியாம தான் இதை செய்யறாரு. அக்னியை பொறுத்த வரைக்கும் விசாரிக்கிற ஆபீசரா இருந்திருப்பாரு. ஆனா இப்ப ஃபாரன்சிக் சொல்லித்தர ஆபீசரா மாறி இருக்காரு. இப்ப பசங்களுக்கு இவர் கிளாஸ் தான் எடுத்துட்டு இருக்காரு. அதாவது ஒரு மர்டர் ஸ்பாட்ல என்னென்ன விஷயத்தெல்லாம் கவனிக்கணும் அப்படின்றத பசங்களுக்கு சொல்லி தந்துட்டு இருக்காரு. இவர் சொல்லி தந்துட்டு இருக்கும் போது இவரோட சீனியர் இவர்கிட்ட பேசுறதுக்காக வந்திருக்காரு. ஒரு கேஸை நீ எடுத்துக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. ஆனா ஹீரோ தான் கேஸ் எடுக்கவே கூடாதுன்னு நினைக்கிறாருல, என்னால எடுத்துக்கலாம் முடியாது அப்படின்ற மாதிரி சீனியர் கிட்ட சொல்றாரு. ஹீரோவோட கொலிக்கா இந்த ஆபீஸ்ல ஒருத்தங்க இருப்பாங்க. அவங்க பேரு லூனா அப்படின்றது. இப்ப சீனியர் இருக்காருல, லூனா கிட்ட பேசுறதுக்காக வந்திருக்காரு. எவ்வளவு சொல்லி அவன் கேஸை எடுத்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டான். இதுக்கப்புறம் நீ வேலையை பாருன்ற மாதிரி சொல்றாரு. இல்ல சார், நான் பேசி பாக்குறேன் அப்படின்ற மாதிரிலாம் லூனா சொல்றாங்க. இப்பதான் ஹீரோவும் கிளாஸ் முடிச்சுட்டு கிளம்பிட்டு இருக்காரு. நான் சொல்றது கேளு, இந்த கேஸை நீ எடுத்துக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. நான் தான் கேஸ் எடுக்கிறது இல்லைன்னு முடிவு பண்ணிட்டேன்ல, ஏன் என்ன தொல்லை பண்ற அப்படின்ற மாதிரிலாம் கேட்கறாரு. லூனா இருக்காங்கல்ல, வேகமா ஒரு ரூமுக்கு கூட்டு வந்துடுறாங்க. அந்த ரூம்ல தான் இறந்து போன நர்மதாவோட பேரண்ட்ஸ் இருக்காங்க. தயவு செஞ்சு கொலையாளியே கண்டுபிடிங்க அப்படின்ற மாதிரிலாம் அம்மா அழுதுகிட்டே கேட்கறாங்க. இவர் சட்டுன்னு ரூமை விட்டு வெளியே வந்துடுறாரு. எமோஷனலா என்ன கண்ட்ரோலுக்கு கொண்டு வரலான்னு பாக்குறியா, என்னால இந்த கேஸ் ஹேண்டில் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாரு. ப்ளீஸ் எனக்காக பண்ணு அப்படின்ற மாதிரிலாம் லூனா கேட்கறாங்க. ஒரு ஸ்டேஜ்ல இவரும் சரின்ற மாதிரிலாம் ஏத்துக்கிறாரு. ஹீரோ என்னதான் கேஸ் ஹேண்டில் பண்றேன்னு சொன்னாலும் சரி, விருப்பமே இல்லாத மாதிரி தான் இந்த இடத்துல பிஸ்கெட் சாப்பிட்டு உட்காந்து இருக்காரு. நர்மதாவோட பாய் ஃப்ரெண்டா இன்பான் ஒருத்தர் இருப்பாரு. இவரை தான் ஸ்டார்டிங் நமக்கு காமிச்சிருப்பாங்க. நான் தான் கொலை பண்ணேன் அப்படின்ற மாதிரிலாம் இன்பா சொல்றாரு. இப்பதான் எக்ஸாக்டா என்ன நடந்தது அப்படின்றத இவங்க ரெண்டு பேர்கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறாரு. நர்மதாவும் இன்பாவும் லிவ் இன் ரிலேஷன்ஷிப்ல ஒரே வீட்டுல தான் இருப்பாங்க. இவருமே அவங்க போட்டிருக்க ஒரு ஸ்டேட்டஸ பாக்குறாரு. ஒரு பையன் கூட க்ளோஸா இருக்க மாதிரி தான் போட்டோ போட்டிருக்காங்க. யார் அந்த பையன் அப்படின்ற மாதிரிலாம் கோவமா கேட்டுட்டு இருக்காரு. அவன் என்னோட கசின் அப்படின்ற மாதிரிலாம் இவங்க சொல்றாங்க. ஆனா இவர் ரொம்ப பொசசிவா ஃபீல் பண்றாரு. முதல்ல அதை டெலீட் பண்ணு அப்படின்ற மாதிரிலாம் இவங்க கிட்ட கோவப்படுறாரு. அப்படிலாம் என்னால பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி இவங்களும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அந்த சண்டையில இவர் இருக்கார்ல, அசிங்கமான வார்த்தையை பேசிடுறாரு. இதனால நர்மதா ரொம்பவே அப்செட் ஆயிடுறாங்க. உன் புத்தியை காட்டிட்டல அப்படின்ற மாதிரி இவரை திட்டுறாங்க. அதாவது இவரோட கேஸ்ட மீன் பண்ணி தான் இந்த மாதிரி திட்டிடுறாங்க. இதனால இவர் இன்னமும் டென்ஷன் ஆயிடுறாரு. கையில வச்சிருக்க இவரோட போனை கீழே போட்டு உடைச்சிடுறாரு.
இந்த இன்பாவை பொறுத்த வரைக்கும் மெடிக்கல் ரெப்பா தான் இருப்பாரு. யோசிச்சு பார்க்கும்போது இவர் மேலேயும் தப்பு இருக்கிறது இவருக்கு தெரிஞ்சிருக்கும். அதனால அவளை பார்த்து பேச போலாம் அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சிருப்பாரு. அவங்கள பார்க்கறதுக்காக ஆபீஸ் கிட்ட வந்திருப்பாரு. அவங்க ஆபீஸை விட்டு வெளியே வந்துட்டு இருக்காங்க. இவரும் மடக்கின மாதிரி அவங்க கிட்ட பேசிட்டு இருக்காரு. நான் பண்ணது தப்பு தான் அப்படின்ற மாதிரிலாம் ஆரம்பிக்கிறாரு. ஆனா அவங்க கோவத்துல இருக்காங்கல்ல, கொஞ்சம் திட்டுற மாதிரிலாம் பேசிடுறாங்க. இவருமே பதிலுக்கு கோவப்பட்டு பேசிட்டு அங்கிருந்து கிளம்பி இருப்பாரு. வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா இவருக்கு கோவம் குறைஞ்சிருக்காது. விட்டு போயிடலாம் அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சிருப்பாரு. கோவத்துல வச்சிருக்க போட்டோலாம் தள்ளி விடுறாரு. அதுல ஒரு போட்டோ கீழே விழுந்து உடஞ்சிருது. அந்த போட்டோக்கு பக்கத்துல இருக்க ஒரு கார்டு எடுத்து இவர் பாக்குறாரு. ஆக்சுவலா லவ் பண்ண டைம்ல இவர் ஆசையா அந்த கார்டை தந்திருப்பாரு. எப்படிலாம் லவ் பண்ணோம், இப்ப எதுக்காக தேவையில்லாம சண்டை போடுறோம் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. அவ வந்தோன்னா சாரி கேட்கணும் அப்படின்ற மாதிரிலாம் இந்த இடத்துல யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. இப்பதான் வீட்டுல ஒரு விஷயத்தை கவனிக்கிறாரு. ஆக்சுவலா ஸ்கிரீன்லாம் போட்டிருப்போம் பாத்தீங்களா, அந்த ஸ்கிரீன்ல ஒரு இடத்துல கலண்ட் இருக்கு. அதை ஸ்க்ரூ டிரைவரை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணோம் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. இதனால தான் ஸ்க்ரூ டிரைவரை இவர் எடுத்திருப்பாரு. அது மூலியமா இவர் அட்ஜஸ்ட் பண்ற வேலையை பார்த்துட்டு இருக்காரு. தெரியாதனமா இவரோட கையில அது குத்திருது. இவர் கையில ரத்தமா ஊத்திட்டு இருக்கு. இந்த ரத்தத்தை வாஷ் பண்ணோன்ற மாதிரி தான் சிங்கு கிட்ட வந்திருப்பாரு. வாஷ் பண்ணி அந்த ஸ்க்ரூ டிரைவரை வச்சிருப்பாரு. இவர் தான் கொன்னாரு அப்படின்ற மாதிரி நம்மள நம்ப வைக்கிறதுக்காக தான் ஸ்டார்டிங் வேற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இதெல்லாம் நடந்துட்டு இருக்கும் போது தான் நர்மதா இருக்காங்கல்ல, ஜன்னல் கிட்ட வந்து தட்டுறாங்க. அவங்க உடம்புல ரத்தம் ஊத்திட்டு இருக்கிறது இவருக்கு தெரிய வருது. இவரும் வேகமா வெளியே வந்துடுறாரு. என்னாச்சு ஏதாச்சுன்னு கேட்டுட்டு இருக்காரு. ஆனா அதுக்குள்ள நர்மதா இருக்காங்கல்ல, இந்த இடத்துல இறந்துடுறாங்க. அந்த கொலைகாரன் அட்டாக் பண்ணும்போது எனக்கு கால் பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கு. என் போன் உடைச்சது நான் தானே. அவ கால் பண்ணி நான் காப்பாத்தி இருந்தேன்னா அவ உயிரோட இருந்திருப்பா. அவ செத்ததுக்கு நான் தான் காரணம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இதனால தான் நான் தான் கொலை பண்ணன்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. மத்தபடி இவர் நேரடியா கொலை பண்ணலன்னு சொல்றாரு. எதுக்காக ரெண்டு பேருமே லிவின்ல இருந்தீங்க, கல்யாணம் பண்ணிருக்கலாம்ல அப்படின்ற மாதிரி லூனா கேக்குறாங்க. அதுக்கான காரணத்தை இன்பா சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஆக்சுவலா ரெண்டு பேருமே வேற வேற கேஸ்ட சேர்ந்தவங்களா இருப்பாங்க. நர்மதாவோட அப்பா இதுக்கெல்லாம் ஏத்துக்க மாட்டாருன்னு நர்மதா நம்புனா. அதனால தான் ரெண்டு பேருமே லிவின்ல இருந்தோம். நாங்க லிவின்ல இருந்தது கூட அந்த ஃபேமிலிக்குலாம் ஓரளவுக்கு தெரிஞ்சிருச்சு. எனக்கு ஒரு நல்ல வேலை கிடைச்சிருச்சுன்னா நானே போய் பொண்ணு கேட்கலாம்னு நினைச்சேன். அதுக்குள்ளதான் இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரிலாம் ஃபீலிங்கா இவர் அழுதுட்டு இருக்காரு. நர்மதாவோட பேரண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் வேற ஊரை சேர்ந்தவங்களா இருப்பாங்க. நர்மதா வேலைக்காக தான் இந்த ஊருக்கு வந்திருப்பாங்க. இவர் கூட சேர்ந்த மாதிரிலாம் ஸ்டே பண்ணிருப்பாங்க. இதை கேட்டுட்டு இருக்க இவங்க இருக்காங்கல்ல, உனக்கு ஏதாவது கேள்வி கேட்கணுமா அப்படின்ற மாதிரி பக்கத்துல இருக்க ஹீரோவை பார்த்து கேட்கறாங்க. ஹீரோ பிஸியா பிஸ்கெட் சாப்பிட்டுட்டு இருக்காரு. எனக்கெல்லாம் எந்த கேள்வியும் இல்லைன்ற மாதிரி சொல்றாரு. வேண்டா வெறுப்பாதான் இந்த கேஸை இவர் விசாரணை பண்றாருன்னு காட்டுறாங்க. இப்படி விசாரிக்கிறதுக்கு நீ விசாரிக்காமையே இருக்கலாம் அப்படின்ற மாதிரி லூனா சொல்லிட்டு இருக்காங்க. நான் மாட்டேன்னு தான் சொல்றேன், நீ தான் கேட்க மாட்டே அப்படின்ற மாதிரி இவரும் கோவப்படுறாரு. இதெல்லாம் தள்ளி இருந்து நர்மதாவோட பேரண்ட்ஸ் கவனிச்சிட்டு இருக்காங்க. இவர் கோவமா கார்ல ஏறி உட்கார்றாரு. இப்ப கார்ல இருக்கும் போதுதான் சில விஷயங்கள் எல்லாம் இவர் யோசிச்சு பாக்குற மாதிரி காட்டுறாங்க. இப்ப ஹீரோவும் ஸ்டேஷனுக்கு வந்துட்டு இருக்காரு. ஒரு பொண்ணோட கேஸ் ஹேண்டில் பண்றாரு. பொண்ணோட அப்பா அந்த இடத்துல வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க சார், நான் வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி இவரும் உள்ள வராரு. உள்ளதான் லூனா இருக்காங்க. லூனாக்கு ஒரு கேஸ்ல சந்தேகம் இருக்கும். அதுக்காக ஹெல்ப்புக்காக தான் கூப்பிட்டு இருக்காங்க போல. அந்த கேஸை பத்தி எல்லாம் சொல்லி ஹெல்ப் கேட்கறாங்க. இவருமே இவங்களுக்கு வேண்டிய ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காரு. திடீர்னு யாரோ தீ குளிச்ச மாதிரி சவுண்ட் கேக்குது. ஹீரோவும் வேக வேகமா வெளியே ஓடி வராரு. பார்த்தா அந்த அப்பா தான் தீ குளிச்சிருக்காரு. ஏன்னா கேஸ் ரொம்ப நாளா கிடப்புல போட்டிருக்காங்கல்ல, அதை தாங்கிக்க முடியாம தான் அப்பா தீ குளிச்சிருக்காரு. இதை பாக்குற ஹீரோக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நம்ம சீக்கிரமா விசாரிச்சிருந்தா இது நடந்திருக்காது, நம்மளால தான் இது நடந்துருச்சு அப்படின்ற மாதிரிலாம் ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. அதே மாதிரி நர்மதாவோட பேரண்ட்ஸும் நம்ம மேல நம்பிக்கை வச்சிருக்காங்க, அதை கெடுத்துடக்கூடாது அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. இப்ப திரும்பி இறங்கி அந்த பேரண்ட்ஸ்க்கு பக்கத்துல வந்துடுறாரு. கவலைப்படாதீங்க, குற்றவாளியை நான் சீக்கிரமா கண்டுபிடிக்கிறேன்னு சொல்றாரு. ஹீரோ இவ்வளவு நேரம் கேஸை பத்தியே கேட்காம இருந்தார்ல, இப்பதான் கேஸை பத்தி லூனா கிட்ட கேட்கிறாரு. ஆக்சுவலா நர்மதா இறந்து போனாங்கல்ல, கொஞ்ச நேரத்துல அந்த பகுதியில மழை பெஞ்சிருக்கும். அதனால கில்லர் எங்க வச்சு அட்டாக் பண்ணான்றத கூட இவங்களால கண்டுபிடிக்க முடியல. அந்த நாள் நர்மதாவோட ஆக்டிவிட்டி என்னன்னு கேக்குறாரு. ஆக்சுவலா ஃப்ரெண்ட்ஸ் கூட ட்ரிப்புக்கு போற மாதிரி பிளான் இருந்திருக்கு. கடைசி நேரத்துல வராம இருந்திருக்கா. காரணம் கேப்சிகம் சாப்பிட்டு அவளுக்கு அலர்ஜி ஆயிருக்கு. அதனால தான் உடம்பு முடியாம வீட்டுக்கு கிளம்பியிருக்கா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதே மாதிரி ஒரு கடைக்கு நைட்டு நேரம் போயிருக்கா. ஏடிஎம்ல 1500 ரூபாய் காசு எடுத்திருக்கா. ஆனா 1100 ரூபாய் மட்டும் தான் இருந்தது. 400 ரூபாய் காணாம போயிருக்கு. அந்த 400 ரூபாயை யாருக்கோ தந்திருக்கா. அந்த ஆங்கிள் விசாரணை பண்ணோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. சரி, முதல்ல அந்த கடையில போய் விசாரிப்போம், ஏதாவது தெரிய வரும் அப்படின்ற மாதிரி ஹீரோவும் சொல்றாரு. அன்னைக்கு நைட்டு இந்த பொண்ணு கடைக்கு வந்தாங்களா அப்படின்ற மாதிரி இவர் கேட்கிறாரு. ஆமா சார், ஒரு பொம்மையை கூட பார்த்து வச்சாங்க. ஆனா வேற ஒருத்தன் காசு கொடுத்து அந்த பொம்மையை வாங்கிட்டு போயிட்டான். அவங்க கிட்ட காசு இல்லைன்னு ஏடிஎம்ல எடுக்கிறதுக்காக போனாங்கன்ற மாதிரி இவர் சொல்றாரு. சரி, அந்த பொம்மையை வாங்கினவன் யாருன்ற மாதிரி இவங்க கேட்டுட்டு இருக்காங்க. போலீஸ் ஸ்டேஷன்ல எல்லா கேஸும் ஃபைல் ஆகாதுல்ல, அந்த மாதிரி கேஸை பத்தி தெரிஞ்சுக்கணும்ன்ற மாதிரி ஹீரோ யோசிக்கிறாரு. இதனால தெரிஞ்ச ஒருத்தருக்கு கால் பண்ணிட்டாரு. ஃபைல் ஆகாத கேஸை பத்தி விசாரிக்கணும், இந்த ஏரியால ஃபைல் ஆகாத கேஸை பத்தி தான் விசாரிக்கணும், விசாரிச்சு சொல்ல முடியுமான்னு கேட்கிறாரு. அதுக்கு என்ன சார், விசாரிச்சு சொல்றேன் அப்படின்ற மாதிரி அவருமே ஏத்துக்கிறாரு. நர்மதா செலக்ட் பண்ண கிஃப்ட்டை வேற எவனோ வாங்கியிருக்காங்க, அது யாருன்ற மாதிரி கடைக்காரர் கிட்ட விசாரிச்சிடுறாங்க. அவனை கண்டும் பிடிச்சிடுறாங்க. அவன் பேரு சித்தார்த். இப்ப அவன் ஸ்டேஷன்ல தான் இருக்கான்.
தாளெல்லாம் போட்டுட்டு இருக்கும் போது கரெக்டா இந்த இடத்துக்கு லூனா வந்துடுறாங்க. வந்த லூனாவை இவன் பயங்கரமா சைட் அடிச்சிட்டு இருக்கான். இவனை பொறுத்த வரைக்கும் பிளே பாய் போல நிறைய பொண்ணுங்க பின்னாடி எல்லாம் சுத்துவன்ற மாதிரி சொல்றான். இப்ப நர்மதாவை தெரியுமான்ற மாதிரி போட்டோவை காட்டுறாங்க. நான் சுத்துற ஃபிகர்ல இவ்வளவு ஒருத்தி அப்படின்ற மாதிரிலாம் இவர் சொல்லிட்டு இருக்காரு. ஓஹோ, உன்னை திரும்பி கூட பார்க்கல, அதனால கொலை பண்ணிட்டியா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. எது கொலையா? நாலாம் பண்ணலன்ற மாதிரி சொல்றாரு. இப்பதான் நடந்த விஷயம் என்னன்றதை எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறாரு. பாய் ஃப்ரெண்டு கூட சண்டை போட்டது நர்மதாக்கே ஒருத்தலா இருந்திருக்கும் போல. அவருக்கு கிஃப்ட் வாங்குறதுக்காக தான் வந்திருக்காங்க. அந்த இடத்துல இவன் இருக்கான் பாத்தீங்களா, ஃப்ரெண்டு கிட்ட பேசுற மாதிரி இவங்க கிட்ட பேசிட்டு இருக்கான். அதை இவங்களுமே புரிஞ்சுக்கிறாங்க. நர்மதா வாங்க நினைச்ச பொருள் 400 ரூபாய், கார்டு ஒர்க் ஆயிருக்காது, பக்கத்துல தான் ஏடிஎம் இருக்குன்ற மாதிரி கடைக்காரர் சொல்லியிருப்பாரு. இவங்க ஏடிஎம்ல இருந்து காசை எடுத்துட்டு வந்திருப்பாங்க. ஆனா அதுக்குள்ள அந்த பொருள் வித்திருக்கும். இதை பத்தி கடைக்காரர் சொன்னா இவங்களுமே கிளம்பி இருப்பாங்க. ஆனா வழியில சித்தார்த் இருக்கான் பாத்தீங்களா, ஃப்ரெண்டு கூட இந்த இடத்துல பேசுறதுக்காக வந்துடுறான். நீ வாங்க நினைச்சதை உனக்காக நான் வாங்கியிருக்கேன், இந்த வச்சுக்கோன்ற மாதிரிலாம் தந்துட்டு இருக்கான். ஆனா இவங்க இருக்காங்கல்ல, அதை வாங்கிட்டு இவனுக்கு காசு தராங்க. எனக்கு காசெல்லாம் வேணான்ற மாதிரி சொல்லிட்டு இருந்திருப்பான். ஆனா இவங்க என்ன பண்றாங்கன்னா, பொம்மையா அவங்கிட்டயே தந்துட்டு அங்கிருந்து கிளம்புறாங்க. அவளுக்கு விருப்பம் இல்லைன்னு தெரிஞ்சோன்னா நான் விட்டுட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் இவர் சொல்லிட்டு இருக்காரு. ஆனா இந்த விஷயத்த லூனா ஏத்துக்க மாட்டாங்க. உங்ககிட்ட பேசுறதுக்கு ஒரு டாக்டர் வர போறாங்க, அவங்க ஹிப்னடைஸ் பண்ணி தெரிஞ்சுப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இப்ப அந்த டாக்டர் லேடி இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. டாக்டர் லேடியும் நான் சொல்ற மாதிரி கண்ணை மூடி சொல்லுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இவரும் திரும்ப திரும்ப அந்த மாதிரிலாம் கண்ணை மூடி சொல்லிட்டு இருக்காரு. இப்ப ஹிப்னடைஸ் ஸ்டேஜுக்கு போயிடுறாரு போல. என்ன பண்ணீங்க அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. நான் எதுவுமே பண்ணல, எனக்கு நர்மதாவை ரொம்ப பிடிக்கும். ஆனா நர்மதா ஒருத்தன் கூட பழகிட்டு இருக்கால இன்பா, அவன் தான் கொலை பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. ஆக்சுவலா இவங்க உண்மையிலேயே ஹிப்னடைஸ்லாம் பண்ணிருக்க மாட்டாங்க, இவனை தான் நடிச்சிட்டுலாம் இருப்பான். இது தெரிஞ்சு ஹீரோ இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. ஆக்சுவலா டாக்டர் உன்னை ஹிப்னடைஸே பண்ணல, நீயா எதுக்காகடா இந்த மாதிரி சொன்ன, உனக்கும் இன்பாக்கும் என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாரு. எனக்கும் அவனுக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது, ஆனா இன்பா ரொம்ப கோபமானவன், நான் அதை பார்த்திருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. எப்ப பார்த்த அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோ கேக்குறாரு. இவர் பார்த்த விஷயத்த சொல்றாரு. ஆபீஸ் வாசல்ல வச்சு அவர் பேசுறதுக்காக வந்தாரு பாத்தீங்களா, அப்படி வந்த இடத்துலயும் சண்டை நடந்திருக்கும். அந்த சண்டையை அங்கிருந்து இவன் கவனிச்சிருப்பான். இவங்க 2 பேருக்குள்ள சண்டை நடக்குது, இந்த இன்பா ஓவரா பேசுறான்ற மாதிரிலாம் கவனிச்சிருப்பான். அதனாலதான் இவனுக்கு இன்பா மேல டவுட்ன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கான். இவன் சொல்றதை வச்சு பார்க்கும்போது இவன் எதுவும் பண்ணலன்ற மாதிரி ஹீரோக்கு தோணுது. நீ கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி அனுப்பி விடுறாரு. அவன் எதுக்காக அனுப்புன, அவன் கூட பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் லூனா சொல்லிட்டு இருக்காங்க. அவன் பேசுற முறையை வச்சு சொல்றேன், கண்டிப்பா இவன் பண்ணிருக்க வாய்ப்பு இல்லைன்னு சொல்றாரு. நர்மதாவோட கொலிக்க கூப்பிடு பேசலான்ற மாதிரி சொல்றாரு. இப்ப நர்மதா கூட வேலை பார்க்குற ஒருத்தங்களை வர வச்சிடுறாங்க. அவங்க கிட்ட என்னாச்சு அப்படின்ற மாதிரிலாம் பேசி பாக்குறாங்க. இன்பா கூட சண்டை ஏற்பட்டுச்சு பாத்தீங்களா, அதை பத்திலாம் நர்மதா சோகமா ஃப்ரெண்டு கிட்ட ஷேர் பண்ணிருக்காங்க. அதே மாதிரி ஃப்ரெண்டு ஒரு விஷயத்த சொல்லிட்டாங்க. நர்மதாவோட அப்பா டாக்டரு, பொன்னியும் டாக்டர் ஆக்கலான்ற மாதிரி அவரோட கேஸ்ட் சப்போர்ட் மூலியமா சீட்டெல்லாம் வாங்கிட்டாரு. அதெல்லாம் வேணான்ற மாதிரி இவ இந்த வேலையை பார்த்தா. அப்பா அசிங்கமா திட்டுறதையே இவளால தாங்கிக்க முடியாது, அதனால தான் தனியாவே இந்த இடத்துக்கு வந்தா. அப்படி இருக்கும் போது பாய் ஃப்ரெண்டு திட்டினா எப்படி ஏத்துக்க முடியும், அதை நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்ணி என்கிட்ட பேசினா அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. அதே மாதிரி ஆபீஸ் கிட்ட வந்து கோவமா பேசிட்டான், அதை நினைச்சோ ரொம்ப ஃபீல் பண்ணி பேசினா அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. சரி நீங்க என்ன நினைக்கிறீங்க, ஒருவேளை இன்பா பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கா அப்படின்ற மாதிரி இவங்க கேக்குறாங்க. யாரு பண்ணிருப்பான்னு எனக்கு தெரியல, ஆனா இன்பா கோவக்காரன் தான், அவன் கூட தெரியாதனமா இதை பண்ணிருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இவங்களுமே இன்பாவை விசாரிச்சா என்னன்னு யோசிக்கிறாங்க. மேற்கொண்டு விசாரிக்கலாம் அப்படின்ற மாதிரி இன்பாவோட வீட்டுக்கு வந்துடுறாங்க. இன்பாவோட வீடு பேர் இருக்குல்ல, அதுதான் V1 இருக்கும். அதுதான் படத்தோட டைட்டிலாவும் வச்சிருக்காங்க. வந்த லூனா இருக்காங்கல்ல, கதவை தட்டி தட்டி பாக்குறாங்க. அவர் திறக்கவே மாட்டாரு. இப்ப ஹீரோ இருக்கார்ல, நான் திறக்கிறேன்ற மாதிரி கார்டை யூஸ் பண்ணியே கதவை திறந்துடுறாரு. உள்ள பார்த்தா அவர் இறந்த மாதிரி விழுந்து கிடக்குறாரு. என்ன இறந்து போயிட்டாரு அப்படின்ற மாதிரி எல்லாருமே பயங்கரமா ஷாக் ஆயிட்டு இருக்காங்க. இதை பத்தி லூனாவும் மேல் இடத்துல சொல்லணும்னு நினைக்கிறாங்க. கொலையா இருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்றதுக்காக வராங்க. அதுக்குள்ள ஹீரோ தடுத்துடுறாரு. கண்டிப்பா இது சூசைட் தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இந்த இன்பா மெடிக்கல் ட்ரிப்ல ஒரு ஊசியை வாங்கி அதை போட்டு தான் செத்துருக்காருன்னு தெரிய வருது. அதே மாதிரி அந்த இடத்துல லெட்டரும் எழுதி வச்சிருக்காரு. நீ இல்லாத உலகத்துல வாழ விருப்பம் இல்லைன்ற மாதிரி தான் எழுதி வச்சிருக்காரு. ஒருவேளை இன்பாவா இருக்கும்னு யோசிச்சாங்கல்ல, அந்த ரூட் இப்ப கிளியர் ஆயிருது. அதே மாதிரி அந்த நாள் நைட்டு என்ன நடந்ததுன்றத சுத்தி இருக்க வீட்டுல இருக்கவங்க கிட்ட எல்லாம் விசாரிக்கலாம்னு யோசிக்கிறாங்க. அந்த தெருவுல ஒரு 30-40 வீடு இருக்கு. ஒவ்வொரு வீடா இவங்க விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாருமே தெரியலன்னு சொல்லிட்டு இருக்காங்க. எல்லா வீடும் கவர் பண்ணியாச்சான்னு ஹீரோ கேக்குறாரு. எதிர ஒரு வீடு இருக்குல்ல, இந்த வீட்டை தவிர எல்லா வீடியும் கவர் பண்ணியாச்சு, ஏன்னா அது பூட்டி இருந்தது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. சரி பக்கத்து வீட்டுல விசாரிச்சு பாருன்னு சொல்றாரு. இவங்களுமே பக்கத்து வீட்டுல இருக்க ஒரு நர்ஸ் கிட்ட விசாரிக்கிறாங்க. பக்கத்து வீட்டுல இருக்க பையனோட பேரு அவினாஷி. அவன் எங்க போனான்னு எனக்கு தெரியல, எனக்கு டியூட்டிக்கு டைம் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி கிளம்பிடுறாங்க. ஹீரோ ஒரு நபருக்கு வேலை கொடுத்தாருல, அவர்கிட்ட இருந்து போன் கால் வருது. அந்த நாள் நைட்டு சைக்கிள்ல போன ஒரு பையன் ஒரு லேடி கிட்ட செயின் ஸ்நாச்சிங் பண்ணிருக்கான். ஆனா அது வந்து கவரிங் நகைன்றதுனால அந்த லேடி கேஸ் கொடுக்க விரும்பாம இருந்திருக்காங்க. இது மட்டும் தான் சார் நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. சரி நான் பாத்துக்கிறேன்ற மாதிரி ஹீரோ போன்ல பேசிட்டு இருக்காரு. இப்படி பேசிட்டு இருக்கும் போதுதான் லூனா பூட்டி இருக்க வீடுன்னு சொன்னாங்கல்ல, அந்த வீட்டுக்குள்ள நாய் நடமாடுறதை இவர் கவனிக்கிறாரு. நாயை லாக் பண்ணி வச்சிருக்காங்கன்னு புரிஞ்சு கதை ஓபன் பண்றாரு. அந்த நாய் இருக்குல்ல, வேகமா மாடியை நோக்கி போகுது. இப்ப இவரும் வேகமா மாடியை நோக்கி வராரு. அங்கதான் அவினாஷின்னு ஒரு
நபர் இருக்காரு, அதாவது இந்த வீடோட ஓனர் பையன் தான் இருக்காரு. இந்த பொண்ணை தெரியுமான்ற மாதிரி நர்மதாவோட போட்டோவை காட்டுறாங்க. தெரியாதுன்னு சொல்றாரு. ஆனா இவர் பொய் சொல்றாரு அப்படின்ற மாதிரி ஹீரோ நினைக்கிறாரு. துருவி துருவி விசாரணை பண்ணிட்டு இருக்காரு. ஒரு ஸ்டேஜ்ல அந்த அவினாஷி இருக்கான்ல, ஹீரோவை தள்ளி விட்டுட்டு இங்க இருந்து வேகமா ஓட ஆரம்பிக்கிறான். ஹீரோவும் பிடிக்கணும்ன்ற மாதிரி பின்னாடி ஓடிட்டு இருக்காரு. இப்ப ஹீரோவோட வாட்ச்ல அலாரம் அடிக்குது. இவர் 6 மணிக்கு மேல வெளியே இருக்க கூடாதுன்றதுக்காக தான் அலாரம் செட் பண்ணிருப்பாரு. ஆனா இப்ப இவனை புடிச்சாவணும்ல, அதனால அலாரத்தை பத்தி இவர் கண்டுக்க மாட்டாரு. பிடிக்கிறதுக்காக துரத்திட்டு ஓடிட்டு இருக்காரு. அவன் ஒரு இடத்துல இவர் கூட சண்டை போட ஆரம்பிக்கிறான். ஹீரோ இருட்டை பார்த்து பயப்படுறாருன்னு அவினாஷிக்கு புரியுது. அதனால இருட்டிலேயே பயங்கரமா அடிக்கிறான். அதே மாதிரி ஒரு இடத்துல இவரை லாக் பண்ணி அங்க இருந்து கிளம்பிடுறான். இங்கதான் படத்தோட இன்ட்ரோல போடுறாங்க. பின்னாடியே தான் லூனா ஓடி வந்திருப்பாங்க. இப்ப ஹீரோவா ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போயிடுறாங்க. அதே சமயம் அங்க இருந்து அவினாஷியை இவங்க லாக் பண்ணிருப்பாங்க. இப்ப ஸ்டேஷன்ல வச்சு அவங்க கிட்ட விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. நீ தானே இந்த கொலையை பண்ண, ஒழுங்கா ஒத்துக்கோ அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காங்க. நான் எதுக்காக கொல்ல போறேன், நான்லாம் பண்ணலன்ற மாதிரி இவர் சொல்றாரு. ஒத்துக்கிற வரைக்கும் இங்கதான் இருக்க போறேன்ற மாதிரி இவங்களும் ரூமை விட்டு வெளியே போறாங்க. இப்ப ஹீரோ ஹாஸ்பிட்டல்ல இருந்து ஆபீஸ்க்கு வந்துடுறாரு. நீ ஓகே தானே எல்லாருமே கேட்டுட்டு இருக்காங்க. என்ன எல்லாரும் இப்படி கேக்குறாங்கன்னு யோசிக்கிறாரு. இப்பதான் ஒரு டீச்சர் கிட்ட இருந்து கால் வருது. அந்த பொண்ணு உங்களை பார்க்கணும்னு சொல்றா, எங்களால கண்ட்ரோலே பண்ண முடியல, நீங்க வந்தா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இப்ப என்னால வர முடியாது, கொஞ்சம் டைம் கொடுங்க அப்படின்ற மாதிரிலாம் இவர் கேட்கிறாரு. இந்த இடத்துல தான் ஹீரோவும் பிளாஷ்பேக்கை யோசிச்சு பாக்குறாரு. ஒரு ஐஸ்கிரீம் விற்கிறவனை கிராஸ் பண்ணி ஹீரோவும் அவரோட வீட்டுக்கு வந்துட்டு இருக்காரு. இப்ப வீட்டுக்குள்ள நுழையிறவரு ஷாக் ஆயிடுறாரு. ஏன்னா வீட்டுல நிறைய பொருள் கலைஞ்சு போட்ட மாதிரி இருக்கு. அதே மாதிரி ஒரு கத்தியில ரத்தம்லாம் சொட்டிட்டு இருக்கு. இதை பாக்குறவர் இன்னும் பயப்படுவார்னு பார்த்தா இவர் பயப்படுறத நிறுத்திடுறாரு. ரொம்ப கூலா ஃப்ரிட்ஜ்ல இருந்து தண்ணி எடுத்து குடிச்சிட்டு இருக்காரு. அங்க இருக்க சேர்ல உட்காந்துட்டு இருக்காரு. அப்பதான் இவரோட ஒய்ஃப் பின்னாடி வந்து இவர்கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. என்ன உனக்கு கொஞ்சம் கூட பயம் இல்லையான்னு கேக்குறாங்க. நீ தான் செட்டப் பண்ணிருக்கன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஒய்ஃப் விளையாடுறதுக்காக தான் இப்பெல்லாம் பண்ணிருக்காங்க போல. ஒய்ஃப் கையில கன்னு வேற வச்சிருக்காங்க. பார்த்து சேஃபா புடின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. ஒய்ஃப் பிரெக்னண்டா இருக்க விஷயத்த சொல்றாங்க. அதை கேட்டு இவர் பயங்கரமா சந்தோஷப்படுறாரு. இப்ப கட்டி பிடிச்சு ரொமான்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. அப்பதான் ஐஸ் விக்கிறவன் பெல் அடிச்சிட்டு இருக்கான். ஈரனுக்கு ஐஸ் சாப்பிடணும் போல இருக்கு, எனக்கு ஐஸ் வேணும், நீ மேல போய் காசு எடுத்துடுவான்னு சொல்லிட்டாங்க. இவருமே சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாரு. இப்ப பீரோல இருந்து காசு எடுத்துட்டு இருக்காரு. அப்பன்னு பார்த்து கன்ஷாட் சவுண்ட் கேக்குது. என்ன கன்ஷாட் சவுண்ட் கேக்குதுன்னு வேக வேகமா கீழே வராரு. பார்த்தா ஒய்ஃபை யாரோ கன்னால ஷூட் பண்ணிருக்காங்க. ஒய்ஃப் அந்த இடத்துல இறந்து போயிருக்காங்க. இதை பாக்குற இவருக்கு தூக்கி வாரி போட்டுது. இவருமே வெளியே இருக்க அந்த ஐஸ் விக்கிறவனை பாக்குறாரு. அவனை இவரை பார்த்தோன்னா ஷாக் ஆன மாதிரி வேகமா இங்க இருந்து ஓட ஆரம்பிக்கிறான். விடக்கூடாது, இவன் தான் ஏதோ பண்ணிருக்கான் அப்படின்ற மாதிரி இவர் துரத்துறாரு. அவன் பயந்து ஓடிட்டு இருக்கான்ல, குறுக்கு ஒரு வண்டி வந்து அவனை இடிச்சிருது. அவன் ஆக்சிடென்ட்ல அதே இடத்துல இறந்து போயிடுறான். கொலை பண்ணவன் இறந்து போயிட்டானே அப்படின்ற மாதிரிலாம் இவர் இந்த இடத்துல யோசிச்சுட்டு இருக்காரு. ஹீரோ இருட்டை பார்த்து பயப்பட ஆரம்பிச்சாருன்னு சொன்ன பாத்தீங்களா, இந்த ப்ராப்ளத்தினால தான் இவர் இருட்டை பார்த்து பயப்பட ஆரம்பிச்சிருப்பாரு. நீங்க ரெகுலரா தெரப்பிக்கு வரணும்ன்ற மாதிரிலாம் டாக்டர் லேடி சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் ஃப்ரெண்டு பேசுறதுக்காக வராங்க. அவன் ஒன்னும் இந்த கொலையை பண்ணலன்னு சொல்றாங்க. ஹஸ்பண்ட் கத்திய பார்த்து பயந்தா அந்த ரியாக்ஷனை கேப்சர் பண்ணலான்ற மாதிரி ஒய்ஃப் யோசிச்சிருப்பாங்க. ஒரு இடத்துல கேமராவை செட் பண்ணி வச்சிருப்பாங்க. அந்த கேமரால இருக்க ஃபுட்டேஜ் தான் இவர் பார்க்க ஆரம்பிக்கிறாரு. ஒய்ஃப் நடந்து வரும்போது ஸ்லிப் ஆகி கீழே விழுந்திருப்பாங்க. கையில வச்சிருந்த கன் அவங்கள ஷூட் பண்ணிருக்கோம். அப்படிதான் இறந்து போயிருப்பாங்க. மத்தபடி அவன் பதட்டத்துல தான் அங்கிருந்து ஓடி போயிருப்பான். இவர் தெரியாதனமா துரத்தி அவனை சாவடிச்சிருக்காரு. அவனுக்கு ஒரு பொண்ணு இருப்பாங்க. பொண்ணு மட்டும்தான் இருப்பாங்க, ஒய்ஃப் இருக்க மாட்டாங்க. அந்த பொண்ணு ஒரு இடத்துல வச்சு இவர் பத்திரமா பாத்துக்கணும்னு நினைப்பாரு. ஆனா என்ன பாத்துக்கிறது யாருன்ற மாதிரி அந்த பொண்ணு தொல்லை பண்ணிக்கிட்டே இருக்கா. இதை தான் இவர் யோசிச்சு பார்த்துட்டு இருக்காரு. இப்ப பாஸ் கிட்ட பேசுறதுக்காக உள் ரூம்க்கு வந்து பாஸ் கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. பாஸ் இருக்கார்ல, குற்றவாளியை கண்டுபிடிச்சாச்சு, இதுக்கப்புறம் இந்த கேஸை விட்டு நீ ரிலீவ் ஆயிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. எது கண்டுபிடிச்சிட்டீங்களா, யாரு குற்றவாளி அப்படின்ற மாதிரி ஹீரோ கேட்கிறாரு. வேற யாரு, அவினாஷி தான் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபுட்டேஜ் காட்டுறாரு. ஒரு நாளுக்கு மேல அவினாஷியை லாக் பண்ணி வச்சிருக்காங்க போல. எனக்கு தெரிஞ்சதை சொல்லிடுறேன், தயவு செஞ்சு என்ன விடுங்க அப்படின்ற மாதிரி அவர் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அவினாஷி வேலையை முடிச்சுட்டு நடந்து வந்துட்டு இருப்பாரு. கொஞ்சம் முன்னாடி யாரோ நடந்து போவாங்க. அவங்க ஆக்டிவிட்டியை பார்க்கும் போதே இவருக்கு டவுட்டா இருக்கும். இவர்கிட்ட ஒரு கீ செயின் இருக்கும், அது கத்தி மாதிரி தான் இருக்கும். அதை எடுத்துட்டு பொறுமையா பின்னாடி போயிட்டு இருந்திருப்பாரு. அவங்க முதுகுலையும் கைய வைப்பாரு. முதுகுல கைய வச்சதுக்கு அப்புறம் தான் அது ஒரு பொண்ணுன்னு எனக்கு தெரிய வந்தது. அந்த பொண்ணு உடம்பு முழுக்க ரத்தமா இருந்தது. பார்த்து ஷாக் ஆயிட்டேன். என் கத்தி வேற கீழே விழுந்துருச்சு. அவளை ஒதுக்கிட்டு என்னோட கத்தி எடுத்துட்டு அங்க இருந்து கிளம்பிட்டேன். இவ்வளவுதான் நடந்தது அப்படின்ற மாதிரிலாம் இவர் சொல்றாரு. நான் கொலை பண்ணல அப்படின்ற மாதிரி தான் இந்த இடத்துல சொல்றாரு. அவனே கொலை பண்ணலன்னு தானே சொல்றான், அப்புறம் என்னன்னு ஹீரோ கேட்கிறாரு. கொன்னவனே நான் தான் கொன்னன்னு சொல்லுவானா? அவன் கையில ஒரு கத்தி எடுத்துட்டு போனால, அது தெரியாம கீழே விழுந்திருக்கு. அது மேல அந்த பொண்ணு விழுந்திருக்கா, அதனாலதான் இறந்து போயிருக்கா அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. ஆனா ஹீரோ இந்த விஷயத்த சுத்தமா ஏத்துக்க மாட்டாரு. ஏற்கனவே யாரோ கத்தியால குத்திருக்காங்க, அதுக்கப்புறம் தான் இவன் அந்த ஸ்பாட்டுக்கே வந்திருக்கான் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. நீ இந்த கேஸை இதுக்கப்புறம் விசாரிக்க வேணான்ற மாதிரி சீனியர் சொல்லிட்டாரு. ஆனா ஹீரோ டென்ஷன் ஆயிடுறாரு. நீ தானே இந்த கேஸுக்குள்ள என்ன கொண்டு வந்த, இப்ப திடீர்னு அவர் போக சொல்றாரு. எனக்கு தெரியாது, இந்த கேஸை நான் விசாரிக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு.
சரி நான் சீனியர் கிட்ட பேசிக்கிறேன், நீ விசாரின்ற மாதிரி சொல்றாங்க. இது வரைக்கும் இந்த கேஸ் சம்பந்தமா நிறைய பேர் கிட்ட பேசியிருக்காரு பாத்தீங்களா, அது எல்லாத்தையும் ஹீரோ இந்த இடத்துல யோசிச்சு பாக்குறாரு. ஒரு விஷயம் இவருக்கு ஸ்ட்ரைக் ஆகுது. யாரோ ஒருத்தன் கவரிங் செயினை பறிச்சுட்டு போயிருக்கான்ல, அந்த பையன் கிட்ட விசாரிச்சா நமக்கு உண்மை தெரிய வர வாய்ப்பு இருக்குன்னு யோசிக்கிறாரு. நகையை பறிகுத்தாங்கல்ல, அந்த லேடியை பாக்குறதுக்காக வந்துடுறாரு. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அவன் பறிச்சுட்டு போனா, நல்ல வேலை கவரிங் நகை, அதனால தான் நான் கம்ப்ளைண்ட் பண்ணலன்னு சொல்றாங்க. இந்த லேடி பையன் கூட தான் நடந்து வந்துட்டு இருப்பாங்க. அப்பதான் சைக்கிள்ல அந்த பையன் வந்திருப்பான். இவங்க நகையை பறிச்சுட்டு அங்கிருந்து கிளம்பியிருப்பான். அந்த சைக்கிள் மாடல் என்னன்ற மாதிரிலாம் ஹீரோ கேட்கிறாரு. இந்த லேடிக்கு மாடலை சொல்ல தெரியல. ஆனா பையன் சைக்கிளை கவனிச்சிருக்கான்ல, அந்த மாடலை பத்தி புட்டு புட்டு வைக்கிறான். ரேசிங்காக தான் அந்த சைக்கிளை யூஸ் பண்ணுவாங்க, எனக்கு கூட அந்த மாதிரி சைக்கிள் வாங்கணும்னு ஆசைன்ற மாதிரிலாம் சொல்றான். சோ ஹீரோக்கு சைக்கிளை பத்தி டீட்டெயிலாம் தெரிஞ்சிருது. அந்த மாதிரி ட்ரைனிங் கொடுக்குற இடம் பக்கத்துல இருக்கும். அந்த இடத்துக்கு போகணுன்ற மாதிரி இவங்க ரெண்டு பேருமே கிளம்பி வந்துடுறாங்க. அங்க இருக்க சாரும் ட்ரைனிங்காக பசங்களை கூட்டு போயிட்டு இருக்காரு. இவங்களுமே விசாரிக்கணும்னு சொல்றாங்க. இங்க எல்லாருமே பெரிய இடத்து பசங்க, அப்படிலாம் பண்ண மாட்டாங்கன்ற மாதிரி அந்த சார் சொல்லிட்டு இருக்காரு. அதுக்குள்ள ஹீரோ இருக்கார்ல, கார் மேல ஏறி எல்லார்கிட்டயும் பேசிட்டு இருக்காரு. உங்கள ஒருத்தன் திருடன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப எல்லாருமே திரு திருன்னு முடிச்சிட்டு இருக்காங்க. அதுல குற்றவாளி பையனையே இவர் கண்டுபிடிச்சிட்டாரு. அவன் தான் அந்த பையன்ற மாதிரி சொல்லிட்டாரு. அவனை ஓட பாக்குறான். ஆனா ஆட்கள் இருக்காங்கல்ல, பிளாக் பண்ணி பிடிச்சிடுறாங்க. அது எப்படி இவன் தானே கண்டுபிடிச்சு அப்படின்ற மாதிரி லூனா கேக்குறாங்க. உங்கள ஒருத்தன் திருடன் சொன்னா எல்லாருமே சுத்தி முத்தி அவனா இருப்பானா இவனா இருப்பானான்னு பார்த்தாங்க. ஆனா இவன் மட்டும் தான் யாரையும் பார்க்காம திரு திருன்னு முழிச்சான், அதை வச்சுதான் சொல்றேன்னு சொல்லிட்டாரு. இப்ப ஸ்டேஷனுக்கு இந்த பையனை கூப்பிட்டு வந்துடுறாங்க. இந்த பையனோட அப்பா பெரிய ஆள் போல, என் பையன் அப்படி எல்லாம் பண்ணிருக்க மாட்டான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. ஆனா உங்க பையன் தான் பண்ணிருக்கான்றதான் சொல்லிடுறாங்க. அதனால அமைதியா கிளம்பிடுறாரு. இப்ப பையன் கிட்ட எதுக்காக பண்ண அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காங்க. என்னதான் இவன் பணக்கார வீட்டு பையனா இருந்தாலும் சரி, இவன் கேட்கும் போதெல்லாம் நிறைய காசு கிடைக்காது. அதனால இவன் என்ன பண்ணுவானா, நடுவுல இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணுவான். அந்த நகையை இன்னைக்கு பறிச்சுட்டு போனான்ல, மறுநாள் காலையில தான் அது ஃபேக்கான நகைன்னு இவனுக்கு தெரிய வந்திருக்கும். அந்த நாள் அந்த ரோட்ல வேற யாராவது நடந்து போனதை நீ பாத்தியான்ற மாதிரி கேக்குறாங்க. இவன் பார்த்த விஷயத்த சொல்றான். இவன் சைக்கிள்ல வேகமா வந்துட்டு இருந்தான்ல, எதிர வந்த ஒருத்தர் மேல தெரியாதனமா சைக்கிளை இடிச்சிருவான். அவரும் கீழே விழுந்திருப்பாரு. இவன் வேகமா சைக்கிள் எடுத்துட்டு அங்க இருந்து கிளம்பி இருப்பான். இவங்களும் அவினாஷி போட்டோவை காமிச்சு இவனா பாருன்ற மாதிரி கேக்குறாங்க. எனக்கு முகம்லாம் தெரியல, ஆனா அவர் இடிக்கும் போது கண்ணாடி கீழே விழுந்தது, அந்த கண்ணாடி லைட்டா உடையவும் செஞ்சது, நான் வேகமா கிளம்பிட்டேன்னு சொல்றான். எந்த இடத்துல இடிச்சன்ற மாதிரி இவங்க கேட்டுக்கிறாங்க. அந்த இடத்துல போய் கண்ணாடி கிடைக்குதான்னு செக் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஏன்னா இவன் இடிச்ச இடியில கண்ணாடி லைட்டா உடஞ்சிருக்கு. உடஞ்ச பீஸ் இங்க கிடைக்க வாய்ப்பு இருக்குல்ல, அதுதான் தேடிட்டு இருக்காங்க. ஒரு ஸ்டேஜ்ல உடஞ்ச பீஸுமே உங்களுக்கு கிடைச்சிருது. அந்த கிளாஸோட பவரை வச்சு யாருக்காக வாங்கப்பட்ட கண்ணாடி அப்படின்றத கண்டுபிடிச்சிடுறாங்க. அவினாஷி வீட்டுக்கு பக்கத்துல ஒரு நர்ஸ் இருந்தாங்கல்ல, அவங்க பேரு சக்கி அப்படின்றது சக்கிக்காக வாங்கப்பட்ட கண்ணாடியா இருக்கும். ஆனா அந்த பையன் ஒரு ஜென்ஸ் மேல இடிச்சதா தானே சொன்னான் அப்படின்ற மாதிரி இவங்க கேக்குறாங்க. அங்கதான் ஒரு ட்விஸ்ட் இருக்கு. அது சக்கிக்கு வாங்கப்பட்ட கண்ணாடி, ஆனா அவினாஷி தான் கொண்டு போயிருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அவினாஷி தான் கண்டிப்பா இதை பண்ணிருக்கான், நீ தான் நம்பலன்னு சொல்லிட்டாரு. இப்ப ஹீரோக்கே லைட்டா அவினாஷி மேல டவுட் வருது. ஹீரோ பினான்சியலா அந்த பொண்ணுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காரு. ஆனா அந்த பொண்ணு உங்களை பார்க்கணும்னு சொல்றா, நீங்க வாங்கன்ற மாதிரி அந்த டீச்சர் பிரஷர் போட்டுக்கிட்டே இருக்காங்க. இதனால ஹீரோ இருக்கார்ல, ஒரு எட்டு நான் அந்த இடத்துக்கு போய் பார்த்துட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டாரு. இப்ப டீச்சரை பாக்குறதுக்காக வந்துடுறாரு. நீங்க கொஞ்ச நேரமாவது அவ கூட டைம் எல்லாம் ஸ்பெண்ட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி அந்த டீச்சர் சொல்லிட்டாங்க. இவரும் சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாரு. அந்த பொண்ணு தூங்கிட்டு இருக்கா, அதனால கார்ல போட்டுட்டு இவரும் ஒரு இடத்துக்கு கூட்டு வர்றாரு. அவினாஷி ஷக்கிக்காக கண்ணாடி வாங்கிட்டு வந்திருக்காருல, இவங்க ரெண்டு பேருக்குள்ள அஃபேர் போயிட்டு இருக்க கூட வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறாரு. இப்ப இவங்க வீட்டுக்கு தான் வந்திருக்காரு. ஒரு டைரியை மறைச்ச மாதிரி கொண்டு வந்துடுறாரு. அப்படி வந்தவர் வந்தோடனே தண்ணி வேணும்னு கேக்குறாரு. இவங்க தண்ணி எடுக்கிறதுக்காக போறாங்க. அந்த கேப்ல இவர் என்ன பண்றாருன்னா, இவங்க ரூம் கடியில ஒரு டைரியை வச்சிருக்காரு. வேணும்ட்டே தான் இவர் கொண்டு வந்த டைரியை வைக்கிறாரு. இப்ப அவங்களுமே தண்ணி எடுத்துட்டு வந்துடுறாங்க. நான் அவினாஷி கிட்ட விசாரிச்சேன், அவன் டைரி உங்க ரூம்ல இருக்கான், எடுத்து தர முடியுமான்ற மாதிரி கேக்குறாரு. இது டைரி என் ரூம்ல இருக்கா, சரி தேடி பாக்குறேன் அப்படின்ற மாதிரி இவங்களும் தேடி எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. இவரு வச்ச டைரியா உங்களுக்கு கிடைக்குது, கிடைச்சிருச்சுன்னு எடுத்து தானே தரணும். ஆனா இந்த லேடி எந்த டைரியும் இல்லன்ற மாதிரி போய் சொல்றாங்க. இந்த லேடி எதையாவது மறைக்கிறாங்களான்னு பாக்குறதுக்காக தான் இவர் இப்படி பண்ணிருப்பாரு. கண்டிப்பா இந்த லேடி மறைக்கிறாங்க அப்படின்றத புரிஞ்சுக்கிறாரு. சரி மேடம் நான் கிளம்புறேன்ற மாதிரி வெளியே வந்துடுறாரு. அப்படி வெளியே வந்தவர் சட்டுன்னு வீட்டுக்குள்ள வந்துடுறாரு. இவங்க டைரியோட எதிர வந்து மாட்டிக்கிறாங்க. இவர் சட்டுன்னு இவங்க கையில இருந்து டைரியை புடிங்கிடுறாரு. டைரியை படிக்கிற மாதிரிலாம் நடிச்சிட்டு இருக்காரு. என்ன உங்களுக்கும் அவனுக்கும் அஃபேர் போயிருக்கு போல, அதை பத்தி எல்லாம் எழுதியிருக்கான் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. இதை கேட்கிற இந்த லேடி டென்ஷன் ஆயிடுறாங்க. அந்த நாய் அப்படியே எழுதியிருக்கான், அதெல்லாம் உண்மை கிடையாது, அவனே ஒரு ஃபீடோஃபைல்னு சொல்றாங்க. இதான் அவன் ஃபீடோஃபைலா, என்ன சொல்றீங்கன்னு இவர் ஆச்சரியப்படுறாரு. மைனர் பசங்க கிட்ட கூட தப்பா நடந்துக்கிறவங்களோட பேர் தான் ஃபீடோஃபைல்னு சொல்லுவாங்க. இந்த லேடியும் அவினாஷிக்கு இருக்க பிரச்சனையை பத்தி சொல்றாங்க. அவனுக்கு ஆண்மை குறைபாடு கொஞ்சம் இருக்கும், அதை பத்தின ஞாபகம் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். சின்ன பசங்க கிட்ட எல்லாம் கொஞ்சம் மிஸ்பிஹேவ் பண்ணுவான். அதனால இந்த ஏரியால யாருமே அவங்க கிட்ட பேசவே மாட்டாங்க. ஆனா நான் நர்ஸ்ன்ற முறையில அவங்க கிட்ட சகஜமா பேசி பழகினேன். அவனுக்கு ஏதாவது விதத்துல ஹெல்ப் பண்ணணுன்றதுக்காக தான் என் ஹாஸ்பிட்டலுக்கு எல்லாம் கூட்டு போவேன். ஆனா அவன் என்ன பத்தி இப்படி எழுதியிருக்கானா அப்படின்ற மாதிரிலாம் கோவப்பட்டு இருக்காங்க.
இப்ப அவினாஷி இவங்களை பாக்குறதுக்காக இந்த இடத்துக்கு வந்திருக்காரு போல. ஈரோட பொண்ணு வெளியே இருக்காங்கல்ல, அந்த பொண்ணு கிட்ட எல்லாம் விளையாடிட்டு இருக்காரு. அவன் டைரியில ஃபீடோஃபைல்ன்றத பத்தி எழுதியிருக்க வாய்ப்பு இருக்கு, அது கிடைச்சா கூட அவனுக்கு பிரச்சனை வரும்ன்றதுக்காக தான் மறைச்சேன், மத்தபடி எதுவும் இல்லைன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப கரெக்டா இவனும் உள்ள வரான். இந்த லேடி கோவப்படுறாங்க. நான் அவன் கூட ஒன்னா இருந்தனா எதுக்காக அப்படிலாம் எழுதி வச்சிருக்கன்ற மாதிரி கேக்குறாங்க. ஆனா இது எல்லாமே ஹீரோவோட வேலைன்றது அவினாஷிக்கு தெரியுது. அவினாஷியும் ஹீரோ கூட இந்த இடத்துல சண்டை போட்டுட்டு இருக்கான். ஒரு ஸ்டேஜ்ல ஹீரோவை அடிச்சு கீழே தள்ளிடுறான். அதே மாதிரி ஹீரோவோட கார் வெளியே இருக்கு பாத்தீங்களா, அந்த கார் எடுத்துட்டு வேகமா இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிச்சிடுறான். பொண்ணை காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு சொல்றாங்க. இதனால ஹீரோ இருக்கார்ல, பின்னாடி ஒரு பைக் மூலியமா பொண்ணை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாரு. இப்ப லூனா கிட்ட சக்கியும் நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லிடுறாங்க. ஹீரோ ஃபாலோ பண்ணிட்டு வந்தாரு பாத்தீங்களா, ஏறக்குறைய இருட்டவே செஞ்சிருது. அவன் என்ன பண்றானா, ஹீரோவோட வீட்டுக்குள்ளேயே போயிடுறான். ஹீரோக்கு இருட்டுனா பயம்ன்றது அவனுக்கு தெரியும்ல, அதை சாதகமா பயன்படுத்திக்கணும்னு நினைக்கிறான். இந்த அவினாஷி அந்த சின்ன பொண்ணு கிட்ட தப்பா நடந்துக்கவும் ட்ரை பண்றான். ஹீரோ கூடயும் பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருக்கான். ஹீரோவும் சண்டை போட்டு அவனை கீழே தள்ளிடுறாரு. லூனா வரும்போது அவன் காயப்பட்ட மாதிரி கீழே விழுந்து கிடக்குறான். ஹீரோ இருட்டிலேயே சண்டை போட்டுட்டார்ல, இவர் பயத்தை விட்டுட்டு வெளியே வந்துட்டாரு அப்படின்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இப்பயுமே சீனியர் அவினாஷி மேலதான் சந்தேகப்படுறாரு. அவன் தான் குற்றவாளின்னு கேஸை முடிச்சிடலாம்னு சொல்றாரு. இல்ல சார், அவன் குற்றவாளியா இருக்க வாய்ப்பு இல்லை அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்றாரு. இப்ப ஹீரோ காஃபில லெமனை புளியலாம் நினைக்கிறாரு. லெமனை புளியாத, எனக்கு அலர்ஜி அப்படின்ற மாதிரி இந்த சீனியர் சொல்றாரு. இதை இவர் சொன்னோன்னே இவருக்கு ஒரு விஷயம் ஸ்ட்ரைக் ஆகுது. லூனா என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, கேப்சிகம் சாப்பிட்டா அன்னைக்கு அலர்ஜி ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. நர்மதாக்கு கேப்சிகம் சாப்பிட்டா அலர்ஜி ஆகும், அது தெரிஞ்சா சாப்பிட மாட்டாங்கல்ல, அதை மீறி எப்படி தெரியாம சாப்பிட்டாங்க, ஏதோ தப்பு நடந்திருக்கு அப்படின்ற மாதிரிலாம் இவர் யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. அவங்க என்ன ஹோட்டலுக்கு போய் சாப்பிட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் சிசிடிவி ஃபுட்டேஜை செக் பண்றாரு. அப்பதான் சில விஷயங்கள் தெரிய வருது. அதே மாதிரி நர்மதா 1500 ரூபாய் பணம் எடுத்தாங்க பாத்தீங்களா, அந்த ஏடிஎம் ஃபுட்டேஜையும் செக் பண்ணி பாக்குறாரு. அது மூலியமா ஒரு விஷயம் இவருக்கு தெரிய வருது. இவர் குற்றவாளியை கண்டுபிடிச்சிடுறாரு போல. மறுநாள் ஆபீஸ்ல இவர் இருக்கிறத நமக்கு காட்டுறாங்க. லூனாக்கு வேலை வருது, ரூமை விட்டு எந்திரிச்சு போயிடுறாங்க. அந்த சமயம் இவர் இருக்கார்ல, லூனாக்கு தெரியாம வேகமா அந்த ரூம்குள்ள வந்துடுறாரு. இந்த கேஸ் சம்பந்தப்பட்ட நிறைய போட்டோவை அவங்க ஒட்டி வச்சிருக்காங்கல்ல, அது எல்லாத்தையும் எடுத்துட்டு இருக்காரு. இப்படி எடுத்துட்டு இருக்கும் போது லூனா வந்துடுறாங்க. என் ரூம்குள்ள எதுக்காக கேட்காம வந்தன்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காங்க. கொலை பண்ணிட்டு எதுவுமே தெரியாம என் கூட விசாரணை பண்ற மாதிரி நடிச்சிருக்கல, நீ தான் கொலையாளி அப்படின்ற மாதிரி சொல்றாரு. என்ன சொல்ற அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல இவங்களோட ரியாக்ஷன்லாம் டோட்டலா மாறுது. உன் ஷாக் எப்படி இருக்கும்னு பாக்குறதுக்காக தான் இப்படி பண்ண, இந்த மெத்தடை தான் அந்த இடத்துல யூஸ் பண்ண போறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. சும்மா இவங்க கிட்ட செக் பண்றதுக்காக தான் அப்படி சொல்லியிருக்காரு போல. இந்த கேஸ்ல சம்பந்தப்பட்ட 3 பேரை ரூம்குள்ள உட்கார வைக்க போறாரு. அவங்க ரியாக்ஷன் எல்லாம் கவனிங்கன்ற மாதிரி பேரண்ட்ஸ் 2 பேரையும் வெளியே தான் உட்கார வச்சிருக்காரு. இப்ப பேரண்ட்ஸ் கிட்ட பேசுற மாதிரி வந்துட்டு இருக்காரு. அப்ப கையில இருக்க போட்டோ எல்லாம் தெரியாதனமா சிந்திருது. இவரும் சாரின்ற மாதிரி அந்த போட்டோவெல்லாம் எடுத்துட்டு இருக்காரு. அவங்க 3 பேரோட ரியாக்ஷனை கவனிங்கன்ற மாதிரி இவங்க கிட்ட சொல்றாரு. இவங்க 2 பேருமே சரின்ற மாதிரிலாம் இந்த இடத்துல ஏத்துக்கிறாங்க. அந்த ரூம்குள்ள 3 பேர் வராங்க. ஒருத்தங்க சக்கி, ரெண்டாவது சித்தார்த், அதாவது ஃபாலோ பண்ணார்ல அவரு. இதை தாண்டி வந்து நர்மதாவோட கொலிக்கா ஒருத்தங்க இருந்தாங்கல்ல, அவங்க வந்திருக்காங்க. இவங்க 3 பேரையும் சந்தேகப்படுற மாதிரி உள்ள கேள்வி எல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க. சத்தியமா நாங்க பண்ணல அப்படின்ற மாதிரி இவங்க 3 பேருமே பதில் சொல்லிட்டு இருக்காங்க. வெளியே இருக்க பேரண்ட்ஸ் இருக்காங்க பாத்தீங்களா, ரியாக்ஷன் எல்லாம் கவனிச்சிட்டு இருக்காங்க. கேட்கிற கேள்வியை அம்மாவால தாங்கிக்க முடியல. இதனால அம்மாவும் அப்செட் ஆன மாதிரி கொஞ்சம் வெளியே வந்துடுறாங்க. ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோ இருக்கார்ல, அப்பாவை உள்ள கூப்பிட்டு பேச ஆரம்பிக்கிறாரு. எதுக்காக சார் இந்த விஷயத்த பண்ணீங்க அப்படின்ற மாதிரி அப்பாவை பார்த்து கேட்கிறாரு. பொண்ணு வேற ஒரு ஜாதி பையன் கூட இருக்கிறது அப்பாக்கு சுத்தமா பிடிக்கல. அப்பா ஒரு கடையில வச்சு பொண்ணு கிட்ட பேசியிருப்பாரு, வீட்டுக்கு வான்ற மாதிரிலாம் பேசியிருப்பாரு. அப்பதான் பொண்ணுக்கே தெரியாம பொண்ணை கொஞ்சம் கேப்சிகம் எல்லாம் சாப்பிட வச்சிருப்பாரு. பொண்ணு வெளியே போற மாதிரி தான் பிளான் இருக்கும், அதை கேன்சல் பண்ணி தான் வீட்டுக்கு போயிட்டு இருந்திருப்பாங்க. அப்பா இருக்கார்ல, அவர் கார்ல பொறுமையா ஃபாலோ பண்ணிருப்பாரு. ஏடிஎம்ல அவங்க காசு எடுத்துட்டு போனாங்கல்ல, அப்ப கூட அப்பாவோட கார் ஃபாலோ பண்ணிருக்கோம். அப்படி போயிட்டு இருந்த அப்பா இருக்காருல, அவர் பெண்ணை வச்சு பொண்ணோட கழுத்திலேயே ஒரு குத்தி இருப்பாரு. அதனால தான் பொண்ணு இறந்து போயிருப்பாங்க. இவர் சர்ஜன் தானே, இந்த குத்துக்கு கண்டிப்பா ரத்தம்லாம் வெளியேறி பொண்ணு இறந்துருவான்னு தெரிஞ்சிடும். குத்துன அடுத்த ஸ்பாட்டே அப்பா கிளம்பிடுவாரு. இதுக்கு நடுவுல தான் அவினாஷி இருக்கார்ல, என்ன இந்த பொண்ணு ஒரு மாதிரி நடந்து போறான்ற மாதிரி பின்னாடி வந்திருப்பாரு. அப்பதான் உடம்புல ரத்தம் இருக்கிறதெல்லாம் பார்த்து பயந்து ஓடி இருப்பாரு. ஹீரோ பேரண்ட்ஸை வர வச்சதுக்கு ஒரு காரணம் இருக்கு. வேணும்ட்டே தான் பேரண்ட்ஸ் முன்னாடி அந்த போட்டோவை போட்டிருப்பாரு. பொண்ணு இறந்து போனாங்கல்ல, அந்த போட்டோவை தான் போட்டிருப்பாரு. பொண்ணோட நிலைமையை பார்த்து அம்மா ஃபீல் பண்ணிருப்பாங்க. அப்பா அந்த போட்டோவை பார்த்து பெருசா ஃபீலே பண்ணிருக்க மாட்டாரு. இதனால தான் ஹீரோக்கு டவுட் அதிகமாயிருக்கும். ஆக்சுவலா இதுக்கு முன்னாடி பேசும்போதே கேஸ்ட்னால அப்பாக்கு பிடிக்கலன்ற மாதிரி எல்லாருமே சொல்லியிருப்பாங்க. அப்ப ஹீரோக்கு அந்த டவுட்லாம் வந்திருக்கும். இருந்தாலும் படிச்சவரு கேஸ்ட் எல்லாம் பார்க்க வாய்ப்பு இல்லைன்ற மாதிரி நினைச்சேன், ஆனா நீங்க கேஸ்டுக்காக தான் இந்த விஷயத்த பண்ணிருக்கீங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. எப்படி சார் கேஸ்டுக்காக சொந்த பொண்ணையே உங்களால கொல்ல முடிஞ்சது அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோ கேட்கறாரு. இப்ப அப்பா இருக்காருல, இந்த இடத்துல சிரிக்க ஆரம்பிச்சிடுறாரு. நான் தான் கொன்னன்றதை யாரக்குறைய ஏத்துக்கிறாரு.
பொண்ணு பாட்டுக்கு இந்த மாதிரி ஆளுங்களை கல்யாணம் பண்ணிடுவா, சொசைட்டிக்கு நான் தான் பதில் சொல்லணும், அப்படி என்னால பதில் சொல்ல முடியாது, அதுக்காக இந்த விஷயத்த பண்ணேன், இப்ப கூட எனக்கு கொஞ்சம் கூட வருத்தம் இல்லைன்னு சொல்லிட்டாரு. இதெல்லாம் வெளியே உட்காந்து இவரோட ஒய்ஃபும் கேட்டுட்டு இருக்காங்க. இவர் சொன்னதை கேட்டு ஹீரோ என்ன சொல்றாருன்னா, இப்போ உங்களுக்கு வருத்தம் இல்லாம இருக்கலாம், ஜெயில ரொம்ப காலம் நீங்க இருக்க போறீங்க, அப்ப யோசிச்சு வருத்தப்படுவீங்க, நான் கிளம்புறேன்ற மாதிரி அந்த ரூமை விட்டு வெளியே வராரு. இப்ப ஆளுங்களாம் வந்து இவரை அரெஸ்ட் பண்ணி கூட்டு போறாங்க. வழியிலேயே ஒய்ஃப் தடுக்கிறாங்க. எப்படி உன்னால இந்த மாதிரி பண்ண முடிஞ்சது அப்படின்ற மாதிரி ஹஸ்பண்ட போட்டு பயங்கரமா அடிக்கிறாங்க. ஸ்டார்டிங்ல இருந்தே அம்மா மட்டும் தான் பயங்கரமா ஃபீல் பண்ணிருப்பாங்க, அப்பா ஃபீலே பண்ணிருக்க மாட்டாரு. அதுவே நமக்கு க்ளூ மாதிரி தான் தந்திருப்பாங்க. இப்ப ஹீரோ இருக்கார்ல, அந்த பொண்ணை வீட்டுக்கே கூட்டு வந்துடுறாரு. அந்த பொண்ணுக்கு தான் பலூன் பிடிக்கும்ல, நிறைய பலூன்லாம் வாங்கிட்டு வந்து அந்த பொண்ணு கிட்ட தராரு. அந்த பொண்ணும் சந்தோஷப்படுறா. இதோட ஹாப்பியா இந்த படத்தை நமக்கு முடிச்சிடுறாங்க. இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோம் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.